அண்ணா நாங்கள் யாருக்கிட்டையும் எஸ் நோ மேபி அதெல்லாம் எதுவுமே பேசலைங்கன்னா நம்முடைய டெல்லியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் இன்சார்ஜாக போட்டிருக்காங்க, 2 தலைவர்கள், அரவிந்த் மேனன் அவங்க, சுதாகர் ரெட்டி அவங்க. அதே நேரத்தில் ஒரு கட்சியும் அதற்கான குழு அமைச்சிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய தலைவர்கள் அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டூ early அண்ணா. ஸோ நாளைக்கு நம்முடைய செயற்குழு கூட்டம் புதுடெல்லியில் நடக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 11,000 பேர் பங்கேற்கிறாங்க. நாளை காலை நம்முடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் காலையில் கூட்டத்தை துவங்கி வைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் அந்த கூட்டத்தை முடிச்சு வைக்கிறாங்க. அதனால் கூட்டணி எல்லாமே நீங்கள் கொஞ்ச நாளில் பார்ப்பீங்கன்னா முறையான நேரத்தில் என்ன பேசணுமோ, யார் இதை பற்றி பேசுவாங்களோ அன்னைக்கு பேசுவாங்க. ஐயா பிரதமர் வர்றது உறுதி, தேதி மட்டும் கொஞ்சம் மாறுது. காரணம், பிரதமர் அவர்கள் சில அரசு நிகழ்ச்சியிலும் பங்கேற்க போறாங்க. அன்னைக்கு அரசு நிகழ்ச்சி தமிழகத்தினுடைய வேறு ஒரு பகுதியில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த டேட் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அரசு நிகழ்ச்சி ஒரு நாள் நடக்கணும், அதே போல நம்முடைய யாத்திரையினுடைய நிறைவு விழா ஒரு நாள் நடக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு முன்னாடி பிரதமர் வரக்கூடிய கடைசி நிகழ்வா இருக்கலாம். ஏன்னா அது முடிஞ்சு மறுபடியும் பிரதமர் இன்னும் 1 மாசத்துக்குள்ள வருவாரா தெரியலீங்கன்னா. அதனால அந்த தேதியெல்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மாநில அரசுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசு நிகழ்ச்சிக்கும் ஒரு தேதி, நான் முதலமைச்சர் அரசு நிகழ்ச்சியில பங்கேற்கணும். அதனால் இன்னும் ஒரு 2-3 நாட்கள்ல அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கு முடக்கத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தம்? அதாவது ஒரு வங்கி கணக்கு முடக்கம் என்பது ஒரு ப்ரொசீஜரல் ப்ராசஸ் படி அது போகுது. அது சரியில்லை அப்படின்னா நீதிமன்றத்திற்கு போய் ஸ்டே வாங்கலாம், சரி பண்ணலாம், எல்லாமே இருக்கு. ஸோ காங்கிரஸினுடைய வங்கி கணக்கை முடக்குவது பாரதிய ஜனதா கட்சியின் ராகுல் காந்தி அவங்க குற்றச்சாட்டு வச்சா, அவர் காலையிலிருந்து இரவு வரை பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அப்படிங்கிற போபியோல தான் ராகுல் காந்தி அவங்க இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கும் அதற்கும் என்னங்கன்னா சம்பந்தம்? இந்த நாட்டில் எல்லாமே இன்க்ளூடிங் லாக்கிங் ஆஃப் அ பேங்க் அக்கௌண்ட், எவ்ரி திங் கோஸ் த்ரூ அ ப்ராசஸ். இதற்கு எல்லாத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சி மீது குற்றம் சுமத்தினா எப்படி? இதே ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு நான் ஸ்டேஜில் படித்தேன், ரஃபேல்ல இருந்து, பெகசஸ்ல இருந்து, பார்லிமெண்ட் சென்ட்ரல் விஸ்டால இருந்து எத்தனை கேஸ் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் மீது போட்டு அது அனைத்தும் சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணி, குறிப்பா ரஃபேல் கேஸ்ல ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுத்திருக்காங்க. அதனால் எதற்காக சும்மா அவர்களுடைய அரசியலுக்காக பாரதிய ஜனதா கட்சியை உள்ளே கொண்டு வர வேண்டும்? தேர்தல் அப்ப நிறைய பேர் இங்கே நெய்வாங்க, நிறைய பேர் அங்கே நெய்வாங்க, புதுசாக என்னங்கன்னு இருக்கு. அது கௌதமி அவர்கள் இதற்கு முன்பு சொல்லியிருந்தாங்க, ராஜபாளையத்தில் கட்சி எனக்கு சீட்டு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் சீட்டு கொடுக்கல அப்படின்னு. இன்னைக்கு அதிமுக கிட்ட போயிருக்கிறாங்க. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ராஜபாளைய சீட்டு கேட்டுச்சு, அது அதிமுக கொடுக்கலன்னு எப்படி கௌதமி அக்காக்கு நான் சொல்லுவேன்? அதனால் அதெல்லாம் அவங்க கட்சிக்கு போகும்போது அவங்களுக்கு தெரியும். சில விஷயங்களை வெளிப்படையாக நாம் வெளியே பேசிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுங்கண்ணா. அதனால் கூட்டணி என்ன நடந்தது, அது முடிஞ்சது. அதற்கப்புறம் ஒரு தலைவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். பிரதமர் வருவதற்கு முன்பு இன்னும் நிறைய தலைவர்கள் நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் இணைய போறாங்க. அதனால் தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சிக்கு இணையும் பொழுது நான் எப்பவுமே சொல்றதுதான், அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் எப்போ நான் சொல்லிடுவேன். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒருத்தர் வந்தா கூட அவர்கள் வந்திருக்கக்கூடிய கட்சியை பற்றி ஒரு விமர்சனம் வைக்க வேண்டாம்னு நான் சொல்றேன். காரணம் அது தவறா போயிடும். அதனால் மக்கள் வருவதும் மக்கள் போவதும் தேர்தல் நேரத்தில் ஒரு சகஜம்தான்.